தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சீமான், மாணிக் தாக்கூர் என்ன ஒரு 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 சண்டை ஸ்டார்ட் ஆகிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? சீமான் விட்டு கிண்டி எடுக்கிறாரு. மாணிக் தாக்கூரும் எங்களை காங்கிரஸை பற்றி பேசுனா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உங்களோட கருத்துக்கள் முதல் கட்டமாக எப்படி இருக்கு? இந்த 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன வெயிட் பண்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி பாதியா குறைஞ்சிருச்சு. ம். குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கலா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க, யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க, தற்காலமா அவங்களோட பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அவரோட 2 கூட்டங்கள் பார்த்தா, இப்ப அவரு பேட்டிகள் குடுக்கிறத தவிர்த்துட்டாரு. டெய்லி பிரஸ் மீட் குடுக்கிறத தவிர்த்துட்டாரு. அதே ம். மாதிரி 2 கூட்டத்துல அது வரைக்கும் பேசினாரு. அவரு அப்பவே நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட குடுத்த நேர்காணல்ல நான் சொல்லியிருந்தேன். உங்கள்ட்ட காங்கிரஸ் எதிர்த்து தான் அரசியல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ ம். அத இப்ப காங்கிரஸ் ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறதுனால அவருக்கு இன்னுமே ரொம்ப வாய்ப்பா இருக்கு காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்றது. அவரோட முதல் எதிரி அவரோட இந்த தமிழீழ அரசியல் அதெல்லாம் அவர் பிரபாகரன் அவர்களை பத்தி பேசுறது எல்லாத்தையுமே பேசி வரும்போது அவர் யாரை எதிரியா உங்களுக்கு காட்டுறாரு அப்படின்னா காங்கிரஸ் தான். அவர் ம். விஜய் அவர்களோட கூட்டணி முதல்ல தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் அவர்களோட ஏன் அலைன்ஸ் வைக்கலன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸோட கூட்டணி போலாமா அப்படின்னு விஜய் கேட்டதாகவும், இல்ல அது நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்னதுனாலயும் தான் அவங்க இந்த 2 இளைஞர் சக்தியும் ஒண்ணு சேரல சரி. முதல்ல. ஓகே. ம். அது முதல்ல எலக்ஷனுக்கு முன்னாடியே நடந்த விஷயம். விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே நடந்த விஷயம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வாக்கு வங்கி பாதியா குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி கட்சிய விட்டுட்டு போ முடியாதுல்ல. ம். அவருக்குன்னு ஒரு தத்துவம், அவருக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. அப்ப அந்த அரசியலுக்கு யூட்டிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பா காங்கிரஸ் விஜயோட சேர்ந்துட்டாங்க. அதனால அதை எதிர்த்து ஏன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரியா தான் அவர் காங்கிரஸ் வைக்கிறாரு. அதனாலேயே அவங்களுக்கு அரசியலாகவும், பெர்சனலாவே இவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால தான் அத பயன்படுத்திக்கிறாரு சீமான் அவர்கள்ன்றதான் ம். நம்மளோட பார்வை. இந்த இடத்துல மாணிக் தாக்கூர் அவர்களுக்கும், சீமான் அவர்களுக்கும் ஏன் வார்த்தை போர் முட்டுது அப்டின்னா, காங்கிரஸும் அவங்க ரிலவன்ட்டா இருக்கணும். நீங்க திமுகக்கு கீழ இருக்கும்போது காங்கிரஸ்லாம் இந்த அளவுக்கு பேச முடியாது. இல்ல, உங்களுக்கு பேசுனதே இந்த கிடையாதே. இந்த அதான் அளவுக்கு சொல்றேன். வீரியமா பேசுனதே கிடையாது. அது திமுக என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோ அப்படின்ற மாரி. ஏன்னா, இந்த சைடுல மாணிக் தாக்கூர் பேசுனா, அந்த சைடுல செல்வ பெருந்தகை அவர அடிச்சு உட்கார வைப்பாரு. ஸோ நிச்சயமா. அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மாணிக் தாக்கூர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. தமிழ் காங்கிரஸ்க்கு. ஸோ அதனால அடிச்சு தாக்குறாரு. ம். நிச்சயமா. நான் இந்த இடத்துல காங்கிரஸோட தயவுல விஜய் கவர்ன்மெண்ட் நடக்கிறதுனாலயும், ராகுல் காந்தி அவர்களோட நல்ல ரேப்போல இருக்கிறதுனாலயும், விஜய் அவர்களோட கண்ட்ரோல் காங்கிரஸ் மேல ரொம்ப இருக்காது. ம். இதுல இதுல சீமான் அவர்களுக்கு என்ன லாபம்? நாம் தமிழர் கட்சிக்கு என்ன லாபம் அப்டின்னா, அவரை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு ஒரு கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. காங்கிரஸ். ம். இதுவரைக்கும் திமுக சீமான் அவர்கள கண்டுக்காமலே இருந்தாங்க. யாருமே பேச மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி பேச மாட்டாங்க. சீமான் அவர்கள் சொல்றதுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஸ்டாலின் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. உதயநிதி இதுவரைக்கும் அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லன்னு போயிருவாரு. வைகோ சொன்னதில்ல. திருமாவளவன் சொன்னதில்ல. நீங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே சொன்னதில்ல. அதே ம். மாரி அதிமுகலயும் யாருமே சீமான் அவர்கள ஒரு தலைவரா மதிச்சு, அவரு வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ம். ஏன்னா, இவரு இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல இல்லாதவரு. நீங்க அவரு கேட்கறதுக்கு உங்களால கவுண்டரே பண்ண முடியாது. எப்படி இப்ப விஜய சமாளிக்கிறதுக்காக இவங்கலாம் திணறாங்களோ சட்டசபையில. திமுக திணறுது ஏன் திணறுது அப்படின்னா, இவரு முன்னாடி ஆட்சியில இல்ல. எந்த ஒரு பிரச்சனையிலயும் மாட்டல. எந்த ஒரு ஊழல்லயும் சிக்கல. அதனால இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவங்களால பதில் சொல்ல முடியாதோ, அதே ஒரு நிலைமையில தான் சீமான் அவர்கள்ட்ட மாட்டிட்டு தவிச்சாங்க. அதிலயும் அவரு விஜயோட நல்லா வேற பேசுவாரு. ஆமா. மேடை பேச்சுல நல்லா வேற பேசுவாரு. நல்ல கருத்துக்கள எடுத்து வைப்பாருங்கும்போது, அவர சமாளிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப அவருக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் குடுக்கக் கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க எல்லாரும். ஆனா, இப்ப என்ன நடக்குது அப்டின்னா, காங்கிரஸ் அந்த தப்ப பண்றாங்க. ம். அவங்க அ சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெளிச்சத்த குடுக்குறாங்க. மாணிக் தாக்கூர் பேசுனா, ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கும், சீமான் அவர்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கும். அரசியல் மேடையில இந்த 2 கட்சியும் போறோம்னா, ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கக்கூடியவங்க பேசுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு தாவேகா கட்சியிலருந்து யாரும் பேச மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். யாரும் இந்த அளவுக்கு சீமான் அவர்களுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லல. விஜயே எப்ப அவரு அலைன்ஸ் வைக்க முடியாதுன்னு சொன்னாரோ, அதுக்கப்புறமே அவள ஒரு ரெலவன்ட்டா அவரு மதிக்கல. ம். அவர நக்கல் அடிச்சுட்டு தான் போனாரே தவிர, நாம் தமிழர் கட்சிக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எதுக்குமே பதில் சொல்லல. ஆனா இந்த இடத்துல சீமான் அவர்களுக்கு தான் லாபம்னு நான் பார்க்கிறேன். ஓகே. அதே மாரி உதயநிதி, சீமான் அந்த ஒரு கல்யாணத்த நம்ம பார்த்தோம். ரொம்ப
ஒண்ணுக்கொண்ணு அப்படியே ஒரு நண்பர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஒரு உடன்படிக்கை வரும் அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்குறீங்களா? இல்லாட்டா நாம் தமிழர் எப்பவும் போல வந்து தனித்து போட்டி தானா? ஏன்னா தனித்து போட்டி, தனித்து போட்டின்னு சொல்லி 8%லேயும் 4% ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து விஜயை எதிர்க்கணும் அப்படின்னா தனித்து தனித்துன்னா எவ்வளோ நாள் தான் தனித்து போயிட்டே இருக்க முடியும்? எப்படி இல்ல பார்க்குறீங்க? உங்களுக்கு தனிச்சு போட்டியிட்டா ஜெயிக்க முடியுமாங்கிறதுக்கு உண்டான முதல்ல முயற்சி பண்ணது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். ம். அதை சாதிச்சு காட்டினது விஜய் அவர்கள். ஆமா. ம். சரியா? அப்ப தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியும். எப்ப ஜெயிக்க முடியும்னா முடியும். மக்கள் ஆமா. மக்கள் அதுக்குன்னு ஒரு உங்களுக்கு ஒரு மக்கள் எழுச்சி நாயகனா இருக்கணும் இல்லையா? ஆமா அதான் சொல்றேன். மக்கள் நம்பிக்கையை பெற்றா அந்த அரசியல பண்ண முடியும். அப்ப அந்த மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக விஜய் வந்துட்டாரு. ம். சீமான் அவர்களுக்கு இப்ப என்ன யூட்டிலிட்டி இந்த 4% குறைஞ்சனால இப்ப 8ல இருந்திருந்தாருன்னா அவர் பழைய பழைய அரசியலே தான் இன்னும் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ம். உங்களுக்கு அந்த 8ல இருந்து 4 வந்தனால இப்போ கட்சி ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல போட்டு அவங்க யோசிக்கணும். என்ன பிரச்சனை இருக்கு? நம்மளும் ஒரு நம்பிக்கை மக்களுக்கு நம்பிக்கை குடுக்கும் விதம். நம்ம இவ்வளவு கொள்கைகள சொல்றோம். இவ்வளவு சுற்றுச்சூழல் அரசியல் எடுத்து வைக்கிறோம். அ இவ்வளவு பாலிசிஸ சொல்றோம். வெளிநாடுகள்ல என்ன நடக்குதுலாம் படம் போட்டுலாம் காட்டணும். இதுக்கப்புறம் நம்மள ஏன் மக்கள் ஏற்கல அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பிரச்சனை பண்றோம் அப்டிங்கிறத வந்து அந்த கட்சி ஆலோசிக்கும். அத வந்து ஆலோசிக்கும். அத வந்து மறுசீராய்வுக்கு உட்படுத்தணும். அந்த இடத்துல என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன பார்க்குறேன் அப்டின்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஃபார் ரைட்டா போயிட்டாங்களோ, அந்த தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸா மாறிடுச்சோ மாறல. அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியும்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்ட்ட இருக்கு. அப்ப அத ஓகே. களையறதுக்கு என்ன ஒரு அ அரசியல் சூழல் இப்ப வந்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல தான் திமுக, அதிமுகலாம் உள்ள வருது உங்களுக்கு. நீங்க எல்லா எல்லா கட்சிகளும் சீமான் அவர்களையும், சீமான் பேசுற அரசியலையும் வந்து ஓரளவுக்கு ஒரு ஏற்கும் விதமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப மக்கள்ட்டயே நம்பிக்கை வந்துரும். இது ஒரு ஃபார் ரைட் தமிழ் நேஷனலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி இல்ல. இல்லன்னா நீங்க கர்நாடகால இருக்கக்கூடிய கன்னட மொழி தான் கன்னட ஆளணும் அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்கல்ல. சோ அந்த மாரி ஒரு பார்ட்டியா, ஒரு லிங்குஸ்டிக் பார்ட்டியா வந்து ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும். ஏன்னா தமிழ்நாடு அந்த மாரி ஒரு கிரவுண்ட்ல வந்து திராவிட அரசியல்ல வந்ததுனாலேயே, உங்களுக்கு பல்வேறு மொழி பேசுறவங்க அந்த திராவிட அரசியலுக்குள்ள கலந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த தமிழ் நேஷனலிசம்ங்கிறதுக்கு உண்டான ஓட்டு 4 விழுக்காடு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு வாக்கு வங்கிய இன்னும் கூட்டுறதுக்கு உண்டான ஏன்னா தமிழ் நேஷனலிசம்ங்கிறதுக்கு வேற பார்ட்டியே இல்ல. அப்ப அந்த 4 விழுக்காடுல தான் அவங்க வந்து மொத்தமா போட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு. ஆமா. அவங்க விஜய்க்கு போட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப கோர் தமிழ் நேஷனலிஸ்ட் மட்டும் ஒரு ஒரு அட்வர்ஸ் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல 4 விழுக்காடு வாக்கு வந்துருச்சு. அப்ப அதெல்லாம் கோர் வாக்குகள். அப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும். 4 விழுக்காடு தமிழ்நாட்டுல அ தமிழ் தேசிய வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அப்ப இதுக்கு அப்புறம் வாக்கு வங்கிய உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்குண்டான அரசியல் அவர் பண்ணி தானே ஆகணும். விஜய்ட்ட இருந்து எடுக்க முடியாது. ம். உங்களுக்கு இந்த பக்கத்துல இருந்து தான் இந்த பக்கத்துல கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த அரசியல் ரீதியா கொஞ்சம் அணுகணும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தான் இப்ப மாத்துறாருங்கிறத நான் பார்க்கிறேன். முன்னாடிலாம் இந்த அளவுக்கு வெளிப்படையா வரல. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிய அப்போ மாத்தி ஒரு ஓரளவுக்கு கூட்டணி அமைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? ஒருவேளை திமுகவோட ஒரு ஒரு கூட்டணி, சமரச கூட்டணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து இந்த சைடுல எல்லாருமே போயிட்டாங்க. இல்லையா? விசிகலேருந்து, ஐயுஎம்எல்லேருந்து, இடதுசாரிகள்லேருந்து எல்லாருமே போயாச்சு. இன்னைக்கு தனித்த மரமா வந்து திமுக நிக்குது. ஒரு ஒரு கரெக்ட்டா வாய்ப்பு. சொன்னீங்க. கரெக்ட்டா நீங்க சொன்னீங்க. தனித்த இடத்துல இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோல ஆனா ம். விஜய்க்கு அந்த 108 வந்தது வந்து எவ்வளவு ஒரு பிளெஸ்ஸிங் அண்ட் டிஸ்கிரேஸ்ன்னு பாருங்க. முழுக்க முழுக்க ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், திமுக இன்னும் அந்த அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இன்னும் திமுக பக்கத்துல தான் இருந்திருக்கும். இருந்திருக்கும். ஆமா. ம். யாருமே இந்த பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. விஜய் ஆட்சி தன்னால நடந்திருக்கும். காங்கிரஸும் வந்து திமுக கூட தான் இருந்திருக்கும். இப்ப இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுக கூட தான் இருந்திருக்கும். ஆனா, அவருக்கு அந்த 108 வந்ததுனால என்ன ஆச்சு அப்டின்னா, அங்க இருந்து அப்படியே வந்து பலாப்பழத்துல ஈ மிக்கிற மாரி எல்லாரும் இந்த பக்கத்துல வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அதான். ஆ. ம். அது மாதிரி அதிமுகவே உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இவருக்கு வந்து அந்த மெஜாரிட்டி வராததுனால, ஒரு திராவிட கட்சி உடையுது. இன்னொரு திராவிட கட்சி தெருவுல நிக்குது. ம். உங்களுக்கு தனியா நிக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல பொலிட்டிக்கலி வீக்கா இருக்கக்கூடிய 2 பார்ட்டிஸ் யாரு அப்டின்னா, இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோல வீக்கா இருக்கக்கூடிய பார்ட்டி வந்து நெறைய இழந்த பார்ட்டி திமுக. அதே ம். மாரி இழந்து கொண்டிருக்கிற பார்ட்டி அதிமுக. இந்த இடத்துல தான் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் உண்டான பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி வருது. ம். இப்போ இந்த அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் சீமான் அவர்கள் தேவை. இதுக்கு முன்னாடி யார் தேவையா இருந்தாருன்னா, திருமாவளவன வச்சு ஒரு கேம் ஆடலாம்ன்னு பார்த்தாங்க 2 பேரும். ஆமா. ம். உங்களுக்கு முதலமைச்சரா நீங்க ஒத்துக்கோங்க. ஏன்னா, இதுவரைக்கும் ஆட்சியில இல்லாத ஒரு ஆள வச்சு தான் நீங்க விஜய எதிர்க்க முடியும். ம். ஏன்னா 2 பேருக்குமே பேக்கேஜ் இருக்கு. திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் பேக்கேஜ் இருக்கு. அதனால தான் அவங்க தான் இன்னும் அந்த
இணக்கத்தை காட்டுறாங்க. சீமான் அவர்கள் இணங்கி போற மாதிரி நான் பார்க்கல. இவங்கதான் இணங்கி வர்றாங்க. வைகோவை தாண்டி. சரி, இணங்கி வந்தால் இவர் ஒத்துப்பாரா? இவ்வளவு நாளா ஒத்துக்காம ஒத்த கால்ல நின்னாரு. என்னைக்கா இருந்தாலும் நாம் தமிழரும் சீமானும் தனித்து அப்படின்னு தானே இருந்தாரு. இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு எல்லாமே கூடி வருது. ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாமே. அது எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க இவ்வளவு நாள் அந்த ஐடியாலஜி பேசி வந்துட்டாங்க. கொஞ்சம் காலம் கொடுப்பாங்க. ஏன்னா விஜய் தப்பு பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ம், சரி. தாவேக்கா ஆட்சியில நடக்கக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் அக்யூமுலேட் ஆகுறதுக்கு உண்டான டைமை கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் மனசுல முதல்ல ஃபார்ம் ஆகணும். சரி, ஏதோ தவறு நடக்குது. இதுக்கப்புறம் வேற ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனை மக்கள் கன்சிடர் பண்ண போறாங்க. கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் போது அந்த மாதிரி முயற்சியில ஈடுபடுவாங்களே தவிர, ம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷப்பரீட்சையில இறங்க மாட்டாங்க யாரும். ஓகே. உங்களுக்கு இப்போ விஜய் விஜய் மேலயும் ஒரு கரை விழுந்துருச்சு. தாவேக்கா ஆட்சி மேலயும் ஒரு கரை விழுந்துருச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்பதான் பொலிட்டிக்கல் சினரியோ மாறும். ஐயையோ! தப்பு பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு எண்ணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாரி வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அப்பவும் திமுகவ மதிக்க மாட்டாங்க மக்கள். ஏன்னா திமுக நீங்களும் இதே தப்புலாம் செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு பிரச்சனை வரும். அப்ப இன்னொரு தலைமைய தேடுவாங்க. அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஒருவேளை அண்ணாமலை உள்ள வர்றாரு. இப்ப தனுஷ் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வரேன்றாரு. அதே மாதிரி பல பேர் உள்ள வருவாங்க. அன்னைக்கு சீமான் அவர்களும் இருப்பாரு. இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் 2 பேருக்குமே சீமான் அவர்கள் தேவை. ஓகே. நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி தேவை. ஏன்னா, நீங்க தாவேக்காக்கு அப்புறம் இளைஞர் படை அதிகமா இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில. நீங்க ஜென்ஸின்னு போடுங்க, என்னன்னு போடுங்க திமுகல. அந்த அளவுக்கு இளைஞர் படையை உங்களால சேர்க்க முடியாது. இன்னும் ஒரு 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 கருத்தியல் வலிமை மிக்க ஒரு ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர் படை இன்னுமே சீமான் அவர்கள்ட்ட இருக்கு. விஜய்க்கு அப்ப அப்புறம் அத சீமான் தான் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, இளைஞர்கள் ஈர்ப்பு சக்தி உடைய கட்சின்னா அது வந்து ஆமா. சீமான். அதே சமயத்துல இன்னைக்கு வைகோவும் சொல்லியிருக்கிறாரு, தாவேக்காக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முதல் ஆளா நிக்க போறது வைகோ தான் அப்படின்ற மாதிரி. சராமரியா வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட சீமான் பேசிட்டு இருக்கிறாரு தாவேகாவை பற்றி. எப்படி இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வைகோ வர்சஸ் சீமான் அப்படின்ற மாதிரியும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்களுக்கு எதிர்க்கணும். நம்மள எதிர்க்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். இதுவரைக்கும் சீமான் அவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, அவர எதிர்த்து பேச யாரும் யாருமே இல்ல. எதிர்க்கல. அவர் மட்டும் பேசிட்டு இருந்தாரு. எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு. யாருமே அவர எதிர்க்கல ம். உங்களுக்கு. அப்ப இப்போ மாணிக் தாகூர் எதிர்க்கிறாரு. அடுத்து வைகோ எதிர்க்கிறாரு. அடுத்து விஜயோட அமைச்சர்கள் யாராவது எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. சீமான் அவர்கள் பேர சொல்லி விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. அதாவது அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இப்பதான் கிரியேட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தானாவே அ கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஆமா, ஆமா. அதான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு அந்த யூட்டிலிட்டின்னு சொன்னேன்ல, பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த சந்தர்ப்பம் எப்படி எந்த இடத்துல போய் ஃபிட் ஆக முடியும் அப்டின்னா, இப்போ உங்களுக்கு திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் குடுக்க மாட்டேங்கிறாரு விஜய். ஏதாவது இந்த பொலிட்டிக்கல் பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு. இந்த பொலிட்டிக்கல் கேம் ஆடுறதுக்கு திமுகவுக்கு இப்ப வாய்ப்பே இல்லையே. என்ன பண்ணாலும் கவுண்டர் அடிச்சிடுறாங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி. மாட்டிக்கிறாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல நின்னு விளையாடக்கூடிய ஒரே ஆள் சீமான் அவர்களால தான் முடியும். ஏன்னா, அவருக்கு தான் பேக்கேஜ் கிடையாது. அப்ப அவர வச்சு எப்படி காய் நகர்த்தலாங்கிறது இப்ப பொது வேட்பாளர்ன்னு ஒரு விமர்சனம் ஒரு ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சுல்ல. அந்த மாரி பொது வேட்பாளரா சீமான் அவர்கள நிப்பாட்டுனாங்கன்னா என்ன ஆகும் அப்டின்னா, இந்த கட்சிகள் இவள ஏத்துக்கிட்டாங்கன்னு வந்துரும். இவ்வளவு நாள் திராவிடத்த அடிச்சு பேசுனாங்க. அப்ப அந்த இடத்துல யாருக்கு அதிகமான ஒரு பலம் இருக்கிற மாரி தெரியும்னா, சீமான் அவர்களுக்கு தான் அதிகமா பலம் இருக்கிற மாரி தெரியும். ஒரு அரசியல்ல பலவீனமா இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க தான் பலமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள போய் ஆதரிப்பாங்க. ஓகே. சரி. அப்ப சீமான் அவர்கள பொது வேட்பாளரா நிறுத்துறதுக்கு திமுகவும், அதிமுகவும் ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்டின்னா, பொலிட்டிக்கலி வீக்கர் பொசிஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். டிஎம்கே, ஏடிஎம்கே. நிச்சயமா. அதுல மாற்று இல்ல கருத்து கிடையாது. ம். இல்லன்னா ஒரு சின்ன கட்சிய போய் ஆதரிக்கக்கூடிய அவசியம் அவங்களுக்கு இல்லைல்ல. ம். அதுதான் பொலிட்டிக்கல் யூட்டிலிட்டி. அது அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாயிருக்குன்னு நான் பார்க்கிறேன். நிச்சயமா. அதே மாரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து லேட்டஸ்ட்டா சேகர் பாபுவா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தாவேகா பக்கம் போவாங்க. ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி நேத்திக்கு வந்து ஒரு ஈவினிங்ல ஒரு நியூஸ் கசியுது. இதுல எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல. அதுல ஏன்னா முகாந்திரமும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க இது? இதுக்கெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி. ஏன்னா வந்து அனிதா வந்து எப்படி பேசிட்டு இருந்தாருன்னு தெரியும். என்ன கூப்பிட்டாங்கன்னாரு. அதுக்கு வந்து சிடிஆர் வந்து சொல்லிட்டாரு, அவர் செத்தாலும் நாங்க வந்து அவரெல்லாம் கூப்பிட மாட்டோன்ற மாரி சொல்லிட்டாங்க. அதே கேஸ் தானே செந்தில் பாலாஜியா இருந்தாலும் சரி, ஏவா வேலுவா இருந்தாலும் சரி, சேகர் பாபுவா இருந்தாலும் சரி. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் டிஎம்கேல இருந்து தாவேக்காக்கு போறது வந்து அந்த அளவுக்கு பெரிய படலம் நடக்காதுங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன்னா டிஎம்கே வந்து
உங்களுக்கு பார்ட்டி வந்து பொலிட்டிக்கலா பவர்ல இல்லைனாலும், எதிர்க்கட்சியா இருக்கும்போதும், அவங்க என்னவோ கிரவுண்ட்ல அவங்களுக்கு உண்டான அதிகாரத்த செலுத்தக்கூடிய இடத்துல தான் எப்பவுமே இருந்திருக்காங்க. ஏன்னா, எல்லாம் பணபலம் படைத்தவர்களா இருந்திருக்காங்க. ம். அதனால அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்துல தான் அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இன்னுமே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. நீங்க தாவேகா இப்ப வந்திருக்குன்னா, தாவேகாவோட எம்.எல்.ஏவோ, இல்ல தாவேகாவோட அமைச்சரோ அப்படி நீங்க டிஎம்கேவோட அமைச்சர்கள்லாம் எதிர்த்து கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு போர் புரியற அளவுக்கு ஒரு செல்வாக்கா இன்னும் வரலங்கிறது தான் என்னோட பார்வை. இந்த இடத்துல ஓட்டு விழுந்தது எல்லாமே விஜய்க்கு தான். உங்களுக்கு லோக்கல்ல கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எம்.எல்.ஏஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள், ஒரு செல்வாக்கு வைக்கக்கூடிய ஆட்கள்லாம் இல்ல. ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள கரூர் டர்ஃப்லயே போய் அவர்ட்ட வந்து மோதக்கூடிய அளவுக்கு தாவேகா எம்.எல்.ஏ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல உங்களுக்கு. புரியுதா சரி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு? ம். அப்படிங்கும்போது அவங்க அதுதான் குறி வைக்கிறாங்க. யார? அதிமுக பக்கம் குறி வைக்கிறாங்க. எதுக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆட்கள வச்சு தான் இப்போ எம்.ஆர். விஜயபாஸ்கரால செந்தில் பாலாஜி எதிர்கொள்ள முடியும். நிச்சயமா முடியும். ஆமா. அதனால தானே வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி போயிட்டு கோயம்புத்தூர் மேற்குல போய் நின்னது. ஆமா, நிச்சயமா. சோ அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஏன் நமக்கு இந்த எண்ணம் வரலாம். ஏன் வந்து விராலிமலையில விஜயபாஸ்கர வந்து உள்ள ஒத்துக்கிறாரு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் எனக்கு முதல்ல இந்த குதிரை விராலிமலையில பேரம் உங்களுக்கு தெரியுமா? விஜயபாஸ்கர் தோத்ததே கிடையாது. நிச்சயமா. இதுவரைக்கும் அதான் இதுவரைக்கும் அவரு வந்து செந்தில் பாலாஜி, அடுத்த செந்தில் பாலாஜி தான் அவரு. செந்தில் பாலாஜி எப்படி தோத்ததே கிடையாதோ, அதே மாரி வந்து விஜயபாஸ்கரும் தோத்ததே கிடையாது. ஆமா. அது நான் இன்னொரு விஷயம் இதுல ஏன் உங்களுக்கு அந்த இந்த 2 பேர பத்தி ஏன் பேசணும்னு நினைக்கிறேன் அப்டின்னா, இவங்க 2 பேர் மேலயும் நெறைய வழக்குகள் இருக்கு. இருந்தாலும் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா இவங்கள ஏன் ஏத்துக்கிட்டாங்க? இவங்கள ஏன் உள்ள விடுறாங்க? அப்படிங்கிற இவங்களெல்லாம் எதுக்கு விலை குடுத்து வாங்கணும்? அப்படிங்கிற மாரிலாம் குதிரை பேரம்லாம் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன விலை குடுத்து வாங்குற ஆட்களா? இவங்க தான் பல பேர விலை குடுத்து வாங்குற அளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லான பீப்பிள். ஆமா. விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, அவங்கலாம் பலந்துன்னு கொட்ட போட்டவங்க, மாஜி அமைச்சர்கள். எவ்வளவு பினாமிகள் அவங்களுக்கு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, எப்பவுமே இந்த மாரி பழைய பல வழக்குகள் இருக்கிறவங்க, பல நல்ல செல்வாக்குல இருக்கிறவங்கலாம் அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே எடப்பாடி அவர்கள் மேல நம்பிக்கையே போயிருச்சு. அதிமுக இனிமே ஆட்சிக்கு வர முடியுங்கிற நம்பிக்கையே போயிருச்சு அவங்களுக்கு. போயிடுச்சு. ஆமா. அதனால இவ்வளவு வழக்குகள சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு நிம்மதியா பெருமூச்சு விடணும்னா, அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கணும். இல்லன்னா வழக்குகள் அவங்க மேல தொரத்தி தொரத்தி வரும். உங்களுக்கு. அதே மாதிரி பினாமிகள் வந்து நீங்க ஆட்சியில இருந்தா தான் உங்களுக்கு பினாமி உங்கள மதிப்பான். ஆமாமா. அது இல்லன்னா மிகப்பெரிய ஒரு சங்கடம் இல்ல? ஆமா. காசு அடிச்சுட்டு ஓட்டனா என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்க திருடனுக்கு தேள் கொட்டுன மாரி இருக்க வேண்டியது தான். டாக்குமெண்ட்ல அவங்க பேர்ல இருக்கும். எதுவுமே உங்க பேர்ல இருக்காது. நீங்க எப்படி வாங்குவீங்க? நீங்க அரசுல இருந்தீங்க அப்டின்னா, நீங்க போலீஸ் அது இதுன்னு சொல்லி மிரட்டி வாங்கலாம். ஆமா. இல்ல நீ யாருன்னு கேட்டான்னு வச்சுக்கங்க. பதவி இல்லாம நீ யாருன்னு கேட்டான்னா, திருப்பி என்ன பண்ண முடியும்? எங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் குடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? ரவுடிசம் பண்ணீங்கன்னா, நீங்க அவன் அந்த பினாமி போய் தாவேக்கால சேர்ந்துட்டான்னா, ஆமா. என்ன பண்றது? என்ன பண்றது? அப்போ அதுக்கு முன்னாடியே யார் யாரு பெரிய அளவுல சொத்து வச்சிருக்காங்களோ, அவங்கலாம் போய் சேர தான் செய்வாங்க. இப்போ ஜெகத் ரட்சகனோட பையன் போய் சேர்ந்திருக்காரு. செஞ்சிருக்கிறாரு. ஆமா. அப்போ இந்த மாரி பெரிய பண முதலைகளோட பசங்கலாம் போய் சேர தான் செய்வாங்க. இல்ல அவங்களோட அ நம்பிக்கைக்குரியவங்கலாம் சேருவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கணேஷ் எல்லா அரசியல் கட்சிகள்லயுமே ஒரு குடும்பத்துல நான் வந்து கர்நாடகால பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, அ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அந்த கிராமங்கள் வழியா நான் பயணம் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு கிராமத்துலயும் இந்த போஸ்டர், அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அங்க இருக்கிற அங்க மெயின் பஜார் ரோட்ல இருக்கிற பெரிய பெரிய லாட்ஜ்கள், ஹோட்டல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரு எம்.எல்.ஏ. இல்ல அ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகியோட தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஊர கிராஸ் பண்ணும்போது அந்த டிரைவர்ட்ட அந்த ஊரோட அரசியல பத்தி கேட்பேன். அப்ப அவரு ஒரு 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 மெடிக்கல் காலேஜ கிராஸ் பண்ணும்போது சொல்றாரு, அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து அந்த ஊர் எம்.எல்.ஏ.வோடது. சரியா உங்களுக்கு? அந்த அந்த குடும்பத்துல ஒருத்தர் பிஜேபி, ஒரு 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 ஒருத்தர் வந்து காங்கிரஸ். ஒரே குடும்பத்துல. ஒரே குடும்பத்துல. ம். ஒரே குடும்பத்துல. அப்ப யார் ஆட்சியில இருந்தாலும் வீட்டுக்கு அதிகாரம் வீட்டுக்கு வந்துரும். ஒரு பவர் சென்டர். பவர் சென்டர் வந்துரும். அப்போ உங்களுக்கு இதுதான். அதான் சொல்றேன். இப்ப ஜெகத் ரட்சகன் திமுகல இருக்காரு அப்டின்னா, பையன் வந்து தாவேக்கால இருப்பாரு. யார் ஆட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான வேலைகள் நடக்கும். இதுதான் பெரிய பெரிய அந்த முதலாளிகள், பெரிய பெரிய செல்வாக்கு மிக்கவர்களோட பொலிட்டிக்கல் டை அப்ஸ் எல்லாம் இந்த மாரி தான் இருக்கும். நம்ம இதுல வெளிய கீழ இருந்து பார்க்கிறவங்க திமுக, அதிமுக சண்டை போட்டுக்கிறாங்கப்பா, தாவேக்கா, திமுக சண்டை போட்டுக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாரி நம்ம வெளிய அரசியல் பேசிக்கலாமே தவிர, உள்ளுக்குள்ள நோட்டோட தான் சேரும். கரன்சியோட தான் சேரும். நோட்டோட தான் சேரணும்னு சொல்லிட்டீங்க. நிச்சயமா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு பேசின பேச்சுக்கள். ஆமா. மிஸ்டர் சீமான் என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து நானும் ரொம்ப உன்னிப்பா, ரொம்ப ஆர்வத்தோட கவனிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க